கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனிடத்தில் உறுதியாய் இருங்க. யாராலும் திறக்க முடியாத கதவு உங்களுக்காக தானாய் திறக்கும். நீங்க அதுக்குள்ள பிரவேசிப்பீங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். இந்த பரலோகத்துக்கு ஒன்றும் லேசில் போக முடியாதுங்க. அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. லேசான வாசல் அல்ல. அங்க தூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. சுடர்லி பட்டை இருக்கு. அங்க யாரும் போக முடியாது. ஆனா போக முடியாத இடத்துல எலியாவை கொண்டு போறாரு பாருங்க. 2 பேர் பேசிட்டு போறாங்க. நமக்கு தெரிஞ்ச கதை எலிசாவும் எலியாவும். அவன் எலிசா எலியாட்ட ஒரு காரியத்தை கேட்கிறான். அது லேசான காரியம் இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் கேட்ட உடனே எலியா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். அவருக்கு லகுவான காரியம், ஆனா எலிசாவுக்கு அது லகுவான காரியம் இல்லை. நான் சொல்றேன், எந்த காரியம் உங்களுக்கு கடினமா இருக்கோ கர்த்தருக்கு அதுக்கு லகுவான காரியம். நான் சொல்றேன், உங்களுடைய கடினமான பகுதி எல்லாம் கர்த்தர் லகுவாக்கி உங்க கையில கொடுக்க போறார். 2, பரலோக வாசலை திறக்க கர்த்தர் அக்கினி ரதத்தையும் அனுப்பினால், நான் சொல்றேன், திறக்க முடியாத கதவு உங்களுக்காக திறக்கும். கர்த்தர் தம்முடைய அக்கினியால அவர்களுடைய ரதத்தை அங்க அனுப்புவார். தானா திறக்கும். சுழல் காற்று வந்து அவன் ஏறி போனான். பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிற கர்த்தர் சொன்னார்ல. பாபிலோன்ல இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு வச்சுட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்னார் பாருங்க, வெண்கல கதவு உடைக்கும், இரும்பு தாழ்பால் முறிக்கப்படும். உண்மை அதெல்லாம் கர்த்தர் செய்தார். கர்த்தர் எவ்வளவு நல்ல கர்த்தர். அதுக்காக தான் கோரேசு கொண்டு வரார். வெண்கல கதவை உடைக்கும்படி அவர் வல்லமை வந்தது. இரும்பு தாழ்பாலை முறிக்கும்படி அவருடைய வல்லமை வந்தது. உடைக்க முடியாத கதவை கர்த்தர் உடைத்தார். கிட்டத்தட்ட 100 வெண்கல கதவுகள், 100 இரும்பு தாழ்பால்கள் எல்லாவற்றையும் உடைத்து தானே அந்த காலத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், திறக்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அந்த கதவை திறந்து பிளேஸ்மெண்ட் கொடுப்பார். உங்களுக்கான உயர்வை கொடுப்பார். நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை கொடுப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கட்டளையிட நல்ல பிதாவே. ஆமென்.